இங்கே பாண்டியன் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற திண்ணையில் பொருளை கொண்டு வந்து இறக்குறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வேற 3 பேரையும் ஹனிமூன் போக சொல்லிட்டாங்களேன்ற ஒரு வருத்தத்தில் தங்கமயில் வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போ மயிலுன்னு கூப்பிடுறாங்க. என்ன மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயில் வராங்க. என்னப்பா என்னாச்சு, ஏன் முகம் வாடி கிடக்குன்னு சொல்ல ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எங்கே கோமதி எங்கன்னு கேட்க, கோமதி அத்தையா, அத்தை வெளியில் கோவிலுக்கு போயிருக்காங்கன்னு சொல்ல, சரி வீட்டுக்கு பொருள் எல்லாம் இறங்குது, அங்கே குடோனில் வைக்க இடம் இல்லை, குடோனில் வைக்க இடம் இல்லைன்னா எப்போதுமே வீட்டு திண்ணையில் தான்ப்பா கொண்டு வந்து வைப்போம், ஒரு 20 மூட்டை இருக்கும், அதை இந்த இடத்துல இறக்கி வைப்பாங்க, நீ கொஞ்சம் கவனிச்சு பார்த்துக்கறியா, நான் கடைக்கு கிளம்ப வேண்டியது இருக்கு, ரொம்ப அவசரம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தங்கமேலும் சரிங்க மாமா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தங்கமேலும் சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது, எப்படியாவது நம்ம இந்த பிரச்சனையை சரி பண்ணணுமே, நானும் மாமாவும் மட்டும் இல்லை தனியாக போகலான்னு இருந்தோம், இப்போ கூடவே மீனா ராஜின் எல்லாருமே வந்துட்டாங்கன்னா நம்ம எப்படி சந்தோஷமாக அனுபவிக்க முடியும் அப்படின்னு நினச்சி அந்த கவலையிலே இருந்துட்டு இருக்காங்க. கவலையில இருந்துட்டு இருக்க நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் குடவுலேருந்து ஆட்கள்லாம் வராங்க. கொண்டு வந்து இறக்கி வைக்கிறதுக்காக பொருட்கள் எல்லாம் ஒரு வண்டியும் வருது. வந்த கையோட பொருளெல்லாம் இறக்கி வைக்கிறாங்க. சரிம்மா நாங்கள் இறக்கி வச்சுட்டோம், பார்த்துக்கோங்க, உங்களுக்கு சந்தேகம்னா மூட்டைகளை எண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே தங்கமேலே இருக்கிறாங்க. தங்கமேலே என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா மூட்டையும் சரியாக தான் இருக்கும், இதுக்கு ஒரு தடவை எண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணி பார்க்குறாங்க. எல்லாமே கரெக்டாக இருக்குது. எங்கே அதுக்கு பிறகு தங்கமேலும் உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போன தங்கமேலே ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. ஏன் இந்த மாமா நான் சொல்கிறதே கேட்க மாட்டாரு, நம்ம 2 பேரும் தனியாக போகணும்னு சொல்லி தானே கேட்டோம், இப்படி எல்லாரும் குடும்பத்தோட ஒன்று சேர்ந்து போகிறதுக்கு நான் போகாமலே இருந்திருப்பேனே, இதுக்கு நான் இவ்வளோ அடம்பிடிச்சு நான் சம்மதமும் வாங்கியிருக்க மாட்டேனே, இப்படி பல கவலைகளில் பல வருத்தத்தில் அதை பற்றின யோசனைகளில் எங்கள் தங்கமேல் இருந்துகிட்டு இருக்காங்க. பேசாமல் ராஜி மீனாவை வரவிடாமல் பண்ணிட்டாயின அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படி நம்ம செஞ்சால் அத்தைக்கு நம்ம மேலே கோவம் வரும், அப்புறம் நம்ம தான் இந்த வீட்டை விட்டு வெளியேற மாதிரியான ஒரு சூழ்நிலையும் வரும், கடைசியில் இல்லைன்னா அத்தை நம்மளையும் போக வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. எப்பயுமே அவங்க எல்லாம் கூட்டு களவாணியா ஒரே மாதிரி யோசிக்கிறதும் அவங்கள தனித்தனியாக போய் பேசிக்கிறதும் இதெல்லாம தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் நான் சொல்கிறதுனால அவங்க எதுவும் ஒத்துக்க போகிறாங்களா என்ன, கண்டிப்பாக இல்லவே இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலான்ற மாதிரியான யோசனையில் கவலையிலே இருந்துகிட்டு இருக்காங்க. இப்படி கொஞ்ச நேரத்தில் அங்கே வெளியில் போன கோமதியும் வீட்டுக்கு வர, பாண்டியன் வீட்டுக்கு வராங்க. அதுக்கு முன்னாடியே ராஜி மீனானே எல்லாருமே வீட்டில் இருந்துகிட்டு இருக்காங்க. இப்படி பாண்டியன் வந்த கையோட என்னப்பா என்ன இதெல்லாம் இறக்கி வச்சுட்டு போயிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க தங்கமயில் கிட்ட. தங்கமயிலும் ஆமாம் மாமா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா எல்லா முட்டை எண்ணி பார்த்தியா கரெக்டாக இருக்கான்னு கேட்க, அதெல்லாம் நான் எண்ணி பார்த்துட்டேன் மாமா, எல்லாம் கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிப்பா மயில் நீ போய் எனக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வா, நான் வேற இந்த மூட்டையெல்லாம் கவனித்து எழுதி பார்த்து கணக்கு எழுதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி கடையிலேருந்து சீக்கிரமாகவும் வந்தேன், குடோனில் ஏற்கனவே பாதி கணக்கு விளக்க முடிச்சாச்சு, அங்கே வைக்க இடம் இல்லைன்னு சொல்லி தான் எப்போயாவது திண்ணில் கொண்டு வந்து வைக்கிறது, இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும்ப்பா, அடிக்கடி இடத்த மாற்றிக்கிட்டே இருக்க முடியலை, கண்டிப்பாக அங்கே குடோன் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய குடோனாக கட்டணும், எல்லா பொருளையும் அங்கேயே வைக்கிற மாதிரி, இப்படி அங்கேயும் இங்கேயும் எடுத்துட்டு அலைஞ்சிட்டு இருக்க முடிய மாட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் மாமா இப்படி வீட்டுக்கு முன்னாடி இருந்ததுன்னா அப்புறம் மழையில் ஏதாவது வந்ததுனாலும் கூட வீணாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டால் எங்கள் பாண்டியனும் ஆமாப்பா மழை காலத்துக்கு மட்டும் அந்த வேலையை நாங்கள் வச்சுக்கிறதுல பக்கத்தில் யாராவது ஒருத்தவங்க கிட்ட கடன் வாங்கி அங்கே போய் வச்சிடறது, இந்நேரமும் அவர்கிட்ட போய் நிற்க முடியாதுல்ல, இனிமேல் நம்ம வேலையை இப்போ ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மேலும் சரி இருங்க மாமா நான் போய் தண்ணி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. தண்ணி கொண்டு வந்து கொடுத்ததுக்கு பிறகு இங்கே தங்கமேல் தன்னுடைய வேலையை பார்த்துட்டு இருக்காங்க உள்ள கிச்சனில். என்ன மாமா இன்னமுமா எண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற யோசனையில் இருக்காங்க. அங்கே போனால் அப்போ தான் இங்கே பாண்டியன் மூட்டைகளோட கணக்கு வழக்க பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாமே எண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக பார்த்தா 18 மூட்டை தான் இருக்குது. என்னப்பா மயில் 20 மூட்டை கொண்டு வந்து இறக்க சொன்னேன், 18 மூட்டை தான் இருக்குது, மீதி 2 மூட்டையை காணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னப்பா தங்கமயில் 20 மூட்டை இறக்க சொன்னேன், 18 மூட்டை தான் இருக்குது, 2 மூட்டை குறையுதே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை மாமா நான் இறக்கும் போது கவனித்தேன், 20 மூட்டை தான் இறக்கி வச்சாங்க, அதுக்கப்புறமும் கூட நான் ஒரு தடவை எண்ணியும் பார்த்துக்கிட்டேன், 20 மூட்டை இருந்ததே, இப்போ 18 மூட்டைனா எப்படி மாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட பாண்டியன் வீட்டுக்கு வேறு யாராச்சும் வந்தாங்களாப்பா, இல்லை வெளியில் இறக்கி வச்சதுனால வேறு யாரும் எடுத்துகிட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்படியெல்லாம் இருக்காது மாமா, நம்ம வீட்டிலேருந்து யார் திருடிட்டு போக போகிறா, அந்த அளவுக்கு யாரும் இங்கே வரப்போகிறதும் கிடையாது என்ன சொல்கிறாங்க. இது நாள் வரைக்கும் இப்படி ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது, ஆனால் இப்போ 2 மூட்டை குறையுதுங்கிறப்போ எனக்கு சந்தேகமாக இருக்கே, 2 மூட்டை எப்படி போயிருக்கும், 2 மூட்டையை யாராவது எடுத்துகிட்டு போய் விற்றுருப்பாங்களா, இல்லை இந்த 2 மூட்டை நம்ம உன் கண்ணுக்கு முன்னாடி இறக்கிட்டு அவங்க எடுத்துகிட்டு போயிருப்பாங்களான்னு சொல்ல. இதுக்கு சரவணனும் செந்திலும் சொல்கிறாங்க அதெல்லாம் எப்படிப்பா பண்ணியிருப்பாங்க, அவங்கெல்லாம் நமக்கு ரொம்ப நம்பிக்கையான ஆளுங்க, அப்போதுலேருந்தே நமக்கு மூட்டையெல்லாம் அவங்க தானே கொண்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க, அப்படி இருக்கும் பொழுது அவங்க எப்படி இந்த மூட்டையில் கை வச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் பாண்டியன் கிட்ட. ஆமாண்டா நானும் அதை தான் யோசித்தேன், அவசரப்பட்டு நம்மளும் அவங்க மேலே பழி போட்டுறக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் அவங்க நம்மளுக்கு ரொம்ப நம்பிக்கையான ஆளுங்க, நம்ம போய் அவசரப்பட்டு கேட்க போய் பின்னாடி எதுவும் பிரச்சனை வந்துடும், அப்புறம் நமக்கு சரக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி எங்கள் பாண்டியனும் சொல்கிறாங்க. ஏங்க இன்னும் ஒரு தடவை எண்ணி பாருங்கன்னு சொல்ல, இருங்கப்பா நான் எண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு எங்கள் சரவணன் சேர்ந்து 2 பேருமே சேர்ந்து அந்த மூட்டைகளோட எண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
அப்போ பார்த்தா தான் தெரியுது 18 மூட்டை தான் இருக்குன்றதும். அப்போ தங்கமயில்கிட்ட கேட்குறாங்க, ஏப்பா நீ சரியாக பார்த்தியா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க சரவணனும். நான் பார்த்தேங்க, நான் என்ன சும்மாவை சொல்ல போகிறேன், 20 மூட்டையை நான் கரெக்டாக எண்ணி பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் மாமாவும் 20 மூட்டைக்கான பணத்தை தானே கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கப்போ அவங்க எப்படி குறைச்சி கொண்டு வந்து வச்சுட்டு போவாங்கன்னு சொல்ல, பின்ன எப்படி இங்கே 18 மூட்டை தான் இருக்குது, இது 2 மூட்டையை காணுமே அப்படிங்கிறாங்க. உடனே அங்கே நின்றுகிட்டு இருக்க சரவணன் கேட்குறாங்க, ஆமாம் கதிர் எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் இன்னும் வரல மாமான்னு எங்கள் ராஜி சொல்கிறாங்க. அப்போ தான் எங்கள் தங்கமேல் சொல்கிறாங்க, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கதிர் வீட்டுக்கு வந்துட்டு போனாரே, நான் பார்த்தேனே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே எங்கள் பாண்டியன் வந்து யோசிக்கிறாங்க, என்ன சொல்கிற, கதிர் வந்தானா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் மாமா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே கதிர் வந்தார், வீட்டுக்கு யாரோ ஒருத்தவங்க கூட பைக்கில் தான் வந்தார், அதுக்கப்புறம் தன்னுடைய சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டாருன்னு சொல்ல, அவர் டெலிவரிக்கு போயிருப்பார் மாமான்னு சொல்கிறாங்க. இல்லை மாமா, நானும் கவனித்தேன், அவர் வரும்பொழுது பைக்கில் வந்தார், கொஞ்ச நேரம் வெளியில் நின்று 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க, ஒருவேளை அவருக்குள்ள எதுவும் மூட்டையில் எடுத்து கொடுத்துருப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏங்க நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்களா, அவர் எடுத்து கொடுத்ததை நீங்கள் பார்த்தீங்களான்னு சொல்லி ராஜி கேட்க, இதை கேட்ட பாண்டியனு வந்துட்டு அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. என்ன மாமா நீங்களும் அமைதியாக நிற்கிறீங்க, அப்போ நீங்கள் கதிர் மேலே சந்தேகப்படுறீங்களான்னு சொல்லி கேட்க, கோமதி சொல்கிறாங்க, ஏய் நீ என்னடி இப்படியெல்லாம் பேசுகிறேன், அவர் எதுக்காக கதிர் மேலே சந்தேகப்பட போகிறாரு, இத்தனை வருஷத்தில் ஒரு நாளும் வீட்டில் யாருக்கும் தெரியாமல் இதெல்லாம் கை வச்சது கிடையாதுன்னு சொல்ல, உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, இது நாள் வரைக்கும் கை வச்சதில்லை, இனிமேல் வச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் ராஜிக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. நம்ம நினச்சது கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துகிட்டு இருக்கு, அது வரைக்கும் சந்தோஷம்னு எங்கள் தங்கமேல் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ தான் எங்கள் பாண்டியன் சொல்கிறாங்க, ஆமாப்பா ராஜி, நான் வேணா சொல்கிறது உனக்கு கோபத்தை ஏற்படுத்தலாம், ஆனால் இப்போ வீட்டுக்கு பணம் கொடுக்கணும், அதுக்கு வேறு வழி இல்லை, இப்போ சம்பாதிக்கிற பணமும் பத்தலைன்னு தான் ஆக்டிங் டிரைவராக போகிறேன்னு சொல்லி வார கடைசிலையும் போயிட்டுருக்கான், அதுவும் பத்தலைன்னு வீட்டிலே கையை வச்சாலும் வச்சுருப்பான்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட கோமதி, என் பிள்ளையை பற்றி நீங்கள் எனக்கு முன்னாடியே தப்பாக பேசிகிட்டு இருக்கீங்களான்னு சொல்லி ரொம்ப கோவமாக இங்கே வந்து பாண்டியன் கிட்டே கோவப்படுறாங்க. நான் உண்மை தான் சொல்கிறேன்னு சொல்ல, இதுக்கு கோமதி பயங்கர சத்தம் போடுறாங்க. இங்கே பாருங்கள், இன்னொரு தடவை கதிரை பற்றி இந்த மாதிரி எல்லாம் முன்னாடியே பேசுகிறத இதோட நிறுத்திக்கோங்க, இதுக்கப்புறம் அவனை பற்றி பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை, அவனை பற்றி எதுக்காக தப்பாக இந்த வீட்டில் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவன் எடுத்தது நீ பாத்தியா மயிலு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைத்தா, அது அவர் தான் எடுத்துருப்பாருன்னு சொல்லலை, அவர் தான் நின்று பேசிக்கிட்டு இருந்தாருன்னு சொன்னேன்னு சொல்கிறாங்க. இந்த வீட்டில் ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்தணும்னு நினைக்காதுன்னு எங்கள் தங்க மேலே பார்த்து எச்சரிக்கிறாங்க கோமதி. நானும் இங்கே பாரு மயிலு, நீ பார்த்துருந்தா சொல்லு, அப்படி இல்லைன்னா அதை பற்றி எதுவுமே பேசாத, அமைதியாக இருன்னு சொல்லிங்க வாய் அடிச்சிடறாங்க. அதுக்கு பிறகு பாண்டியன் சொல்கிறாங்க, கதிர் வரட்டும், அதுக்கப்புறம் இருக்கவனுக்குன்னு சொல்ல கொஞ்ச நேரத்தில் கதிரும் எங்கள் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதாவது அவங்க டெலிவரி வேலையை முடிச்சிட்டதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு வராங்க. கதிர்க்காக வீட்டில் இருக்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. என்னாச்சு அப்படின்ற மாதிரி கதிர் வந்ததோட கேட்குறாங்க. உடனே பாண்டியன் கேட்குறாங்க, வீட்டில் 2 மூட்டையை காணும், எங்கடா அது அப்படின்னு கேட்குறாங்க. என்ன மூட்டை, என்ன விஷயம், என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் கதிர். இதை கேட்டதுமே செந்திலும் எங்கள் சரவணனும் சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஒன்றும் இல்லை, 2 மூட்டை இன்னைக்கு என்ன ரேட் போகும் தெரியுமா, ஒரு மூட்டை 2000, 2 மூட்டை விற்றாலே 4000 ரூபாய் ஆகும். எங்கே கொடைக்கானலுக்கு அனுப்பணும், அதுவும் ஹனிமூன் அனுப்புகிறோம், கையில் காசு இல்லாமல் எங்கே போகிறது, இவர்கிட்ட கேட்கவும் முடியாது, அதனால தான் இப்படிப்பட்ட வேலையை பார்த்துருக்கான்னு எங்கள் பாண்டியன் சத்தம் போட, அதுக்கு எங்கள் கதிர் சொல்கிறாங்க, அந்த மாதிரியான எண்ணம் எனக்கு கொஞ்சம் கூட இல்லை, உழைக்கணும்னு நினச்சி தான் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேனே தவிர இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் கை வைக்கிறதுக்காக இல்லை. என்னையை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவா தான் இருக்கலாம், ஆனால் அதுக்காக நான் உங்ககிட்ட என்னை பற்றி புரிய வைக்கணும், அதுக்கான அவசியம் எனக்கு கொஞ்சம் கூட இல்லை. ஏற்கனவே நான் வெளியில் போய் வேலை பார்த்து ரொம்ப கஷ்டத்தொடங்கி வந்துட்டுருக்கேன், தயவு செஞ்சு என்கிட்ட இதை பற்றி பேசாதீங்கன்னு எங்கள் தெனாவட்டாவே கதிர் பதில் சொல்கிறாங்க. பாத்திலடி கோமதி, இவன் எப்படி பேசுகிறான் பாரு அப்படின்னு சொல்லி கோவப்பட, அவன் பேசுகிறதுல என்னங்க தப்பு இருக்குது, அவன் எடுத்ததை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் அதை பற்றி பேசலாம். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் கடையில் உள்ளவங்களே எடுத்துகிட்டு போயிருப்பாங்கன்னு பேசின நீங்கள் அவங்க பற்றி தெரியாமல் பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க, இப்போ நம்ம வீட்டு பையன் மேலே சந்தேகப்படுறீங்களே, இது உங்களுக்கு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கோமதி. கோமதி இப்படி கேட்டதுமே எங்கள் பாண்டியனுக்கும் பதில் சொல்ல முடியலை. எனக்கு நாளைக்கு காலையிலக்குள்ளே பதில் தெரிஞ்சாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோட உள்ளே போயிடுறாங்க. ஏமா இவர் இப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நிற்க, என்னாச்சு இப்படியெல்லாம் நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதுக்கு செந்திலும், நீ எதுக்கும் வருத்தப்படாதரா, அப்பாவுக்கு ஏதாவது ஒரு கோவத்தை யார் மேலேயாவது காட்டணும், அதனால தான் இப்படி பேசிட்டு போகிறார், மற்றபடி உன் மேலே சந்தேகம்லாம் படலை, நீ எதுவும் நினச்சிக்காதுன்னு சொல்ல எங்கள் ராஜி கலங்கி நிற்கிறாங்க. ராஜிமா நீ உள்ளே கூட்டிகிட்டு போ அப்படின்னு செந்தில் சொல்ல, வாக்காதுன்னு சொல்லி கதிரையும் உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கு பிறகு மீனாவும் செந்திலும் உள்ளே போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே உள்ளே போகிற தங்கமேல் எதுவுமே தெரியாதது போல் இங்கே ரொம்ப சந்தோஷமாக படுத்து தூங்குறாங்க. அப்பாடா, நம்ம நினச்சது நடந்துருச்சு, இந்த குடும்பத்தில் பிரச்சனை வர்றதுன்னு நினச்சோம் வந்துடுச்சு. இதுக்கப்புறம் எங்கள் கதிரையும் ராஜியையும் எங்கள் கூட அனுப்பி வைக்கிறத பற்றி மாமா கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டார். 2 மூட்டை காணுன்றதான் அவங்களுக்கு இப்போ பெரிய விஷயமா தெரியும், அதனால் அதை பற்றி எங்ககிட்ட இப்போ அதை பற்றி எதுவுமே பேச மாட்டார் அப்படின்னு நினச்சிட்டு நல்லாவே படுத்து தூங்கிடுறாங்க. அதே போல் எங்கள் சரவணனுக்கு தூக்கமே வரல, ரொம்ப புலம்பிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. என்னாச்சு, இந்த மூட்டை எப்படி காணாமல் போயிருக்கும், எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலேன்னு இங்கே புலம்பிகிட்டு இருக்காங்க.
இருக்காங்க. அதே போல் அங்கே ரூமில் மீனாவும் செந்திலும் இந்த மூட்டை வீட்டில் இருந்தது எப்படிங்க 2 மூட்டை காணாமல் போயிருக்கும், அதுவும் தங்கமேல் தான் வீட்டில் இருந்திருக்காங்க. ஒருவேளை அவங்கள அவங்க மேலாம் பழி சொல்லாதடி, அவங்க இதுக்கு எடுக்க போகிறாங்க நீங்கள் செந்தில் சொல்லிட்டு இருக்காங்க. எதுக்கு பழியை தூக்கி எங்கள் கதிர் மேலே போடுற மாதிரியே பேசணும்னு சொல்ல, என்னதான் இருந்தாலும் அவங்க வீட்டில் இருந்திருக்காங்க, அந்த நேரம் வீட்டுக்கு வந்தவங்கள பற்றி பேசியிருக்காங்க, அவ்வளோதானே அப்படின்னு செந்தில் அதோட முடிச்சிடுறாங்க. உள்ளே போகிற கதிர்கிட்ட எங்கள் ராஜி வந்து ஆறுதலாக பேசுகிறாங்க. மாமா பேசினது எதையும் நினச்சிக்காத கதிர் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் எதுவும் நினச்சிக்கல அப்படின்னு எங்கள் கதிரும் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு பிறகு கதிரையும் யோசிக்கிறாங்க. இந்த மூட்டை எப்படி போயிருக்கும், நான் வந்துட்டு இங்கே பைக்கில் கொண்டு வந்து விட சொன்னேன், என் ஃப்ரெண்டு தான் கொண்டு வந்து விட்டான், அப்புறம் அவங்க கூட கொஞ்சம் நேரம் அங்கே நின்று பேசிட்டு நான் உள்ளே வந்துட்டேனே, அதுக்கு பிறகு நான் கவனிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு யார் முட்டை எடுத்துகிட்டு போயிருப்பா, கண்டுபிடிச்சு மாமாட்ட சொன்னால் தானே உன் மேலே தப்பில்லைன்றதை நிரூபிக்க முடியும், இல்லைனா நீ தான் எடுத்து செலவு பண்ணிட்ட, இல்லை நம்ம ஹனிமூன் போகிறோம் அப்படின்றதுக்காக அந்த பணத்தை நம்ம செலவுக்காக வச்சுருக்கோம்னு நினைக்க மாட்டாரா அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் ராஜியும். பிறகு சரவணனும் ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்துட்டு அது எப்படி போணுச்சுன்னு தெரியலையே நினச்சிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் பொழுது வடிது. இங்கே சரவணனும் வந்துட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. தங்கமேலும் வந்துட்டு அவங்க கிச்சனுக்கு சமைக்கவும் போய்ட்றாங்க. சரி நம்ம கிளம்பிட்டு நம்ம போயிட்டு அதை பற்றி விசாரிச்சு பார்ப்போமா, நம்ம வீட்டை தாண்டி இப்போ இருந்தால் அதாவது எடுத்துகிட்டு தான் போயிருக்கணும், அப்படி எதுவும் நடந்திருக்கா இல்லைன்றதை நம்மளே விசாரிச்சு பார்ப்போம் அப்படின்னு இங்கே வந்து சரவணனும் சொல்கிறாங்க. அதே போல் எங்கள் செந்திலும் இன்றைக்கி அப்பா இந்த விஷயத்தை விட மாட்டார், என்ன நடக்க போகுதுன்னு தெரியலேன்னு எங்கள் மீனா கிட்ட புலம்பிகிட்டு இருக்காங்க. கதிர்கிட்ட ராஜு உனக்கு பயமே இல்லைன்னு சொல்லி கேட்க, நான் எதுக்கு பயப்படணும், தப்பு பண்ணிட்டா தானே பயப்படணும், தப்பே பண்ணாதானா யாருக்கு பயப்படணும் அப்படின்னு எங்கள் கதிரும் ராஜுகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே சரவணனும் வந்துட்டு கிளம்பிட்டு இருக்க நேரத்தில் தன்னுடைய பர்ஸ் எடுக்கிறாரு. பர்ஸ் எடுத்து அதில் வந்து பணத்தை வந்து எடுத்துகிட்டு இருக்காரு. எடுக்கும் பொழுது தான் அதில் இருக்க பணம் கை தவறி கீழே விழுந்துருது. கீழே விழுந்த கையோட என்ன பண்ணுறாருன்னா, ஐயோ பணம்ல கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சு தேடுறாரு. தேடும் பொழுது அங்கே பெட்டு, அதாவது அவங்க கட்டிலுக்கு கீழே படுத்திருக்க கட்டிலுக்கும் கீழே வந்துட்டு ரொம்ப ஒரு துணி போட்டு மறைச்சிருக்கு. அதை வந்துட்டு கவனிக்கிறாரு. பணம் அங்கே போய் கிடக்கே, அதுவும் கீழே என்ன இவ்வளோ பெரிய விஷயம் என்னது இருக்குது, துணியில் எதுவும் இருக்கா, மூட்டையில் எதுவும் கட்டி போட்டிருக்கா தங்கமேலு, என்ன எதுன்னு தெரியலை நினச்சிட்டு தேடிட்டு இருக்காரு. தேடுறவருக்கு அங்கே ஒரு சூட்கேஸ் மாதிரி இருக்குது. அதை நகர்த்திட்டு பார்த்தா தான் தெரியுது அந்த மூட்டை வந்து இங்கே கட்டிலுக்கடியில் இருக்கிறத கவனிக்கிறாரு. இதை பார்த்த இங்கே சரவணனுக்கு பயங்கர பேரதிர்ச்சியாக இருக்குது. உடனே வந்துட்டு சத்தம் போடுறாரு. எல்லாரும் ஓடி வராங்க. அங்கே தங்கமேலு என்னாச்சு, எதுக்கு இப்படி மாமா சத்தம் போடுறாருன்னு தெரியலே நினச்சிட்டு இருக்காங்க. உடனே செந்தில் கதிர்னு எல்லாரும் ஓடி வரேன், கீழே குனிஞ்சு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே பார்த்தா 2 மூட்டையும் அங்கே தான் இருக்குது. அதுக்கு கீழே துணி போர்வன் போட்டு மறைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 2 சூட்கேஸை எடுத்து வச்சும் மறைச்சிருக்கு. அதாவது யாருக்கும் டக்குன்னு கீழே குனிஞ்சு பார்த்தா தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக. அங்கே தான் எண்ணிட்டு இருந்த பணம் போய் கீழே பறந்து விழுந்ததுனால தான் இப்போ இந்த விஷயமே சரவணனுக்கு தெரிய வந்திருக்கு. இந்த மூட்டை எப்படி இங்கே வந்துச்சு, யார் எடுத்து வச்சது அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேட்குறாரு. இங்கே உடனே சரவணன் சொல்கிறாங்க, தெரியலையப்பா, கண்டிப்பாக நான் எடுத்து வைக்கல, அப்படி எடுத்து வச்சிருக்க அவசியமாக எனக்கு இல்லையப்பான்னு சொல்கிறாங்க. வேறு யார் தான் இந்த வேலையை பார்த்தது, அதுவும் இல்லாமல் உன்னோட ரூமில் இருக்குது, இது கதிரோட ரூமில் இருந்திருந்தாலாவது நான் சந்தேகப்பட்டிருப்பேன்னு சொல்ல, உடனே இங்கே தங்கமல் சொல்கிறாங்க, ஏன் கதிர் தம்பி அதை எடுத்துகிட்டு வந்து எங்கள் ரூமில் வச்சுருக்க கூடாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இவருக்கு இதுதான் வேலையா, நீங்கள் எதுக்காக இப்படி எல்லாத்தையும் பார்த்துற மாதிரி பேசுகிறீங்கன்னு சொல்ல, அப்போ தான் அந்த மூட்டையெல்லாம் இறக்கி கொடுத்துட்டு போனவர் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வரவர், இந்தாங்கப்பா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மீதி பணம், அதுவும் ஐயா தான் கொடுக்க சொன்னாருன்னு சொல்லி எங்கள் பாண்டியனை கூப்பிட்டு கொடுக்குறாங்க. சரி 2 மூட்டை உங்களுக்கு அவசியமாக வீட்டுக்கு தேவைப்பட்டு தான் என்ன, இல்லை உங்கள் வீட்டு பொண்ணு தான், அதான் நான் மூட்டை இருக்கும்போதே இருந்துச்சு, அந்த பொண்ணு தான் 2 மூட்டை கொஞ்சம் உள்ளே நவத்தி கொண்டு வந்து கொடுக்க சொன்னாங்க, நானும் உள்ளே கொண்டு வந்து கொடுத்துட்டு போனேன் ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அனுப்பி வச்சுட்டு உள்ளே வராங்க பாண்டியனும். பாண்டியன் சொல்கிறாங்க, ஏன்பா மயில் எதுக்கு இந்த வேலை பார்த்த அப்படின்னு சொன்ன உடனே இங்கே வந்து தங்கமேலுக்கு பேரதிர்ச்சியாக இருக்குது. என்ன மாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ செய்கிற விஷயம் இங்கே யாருக்குமே தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா, கடவுள் சரியான நேரத்தில் நீ பண்ணுற தப்பை எல்லாருக்கும் முன்னாடி வெளிச்சம் போட்டு காட்டிட்டு தான் இருக்காரு. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த மூட்டையெல்லாம் இறக்கி கொண்டு வந்து கொடுத்தவர் இப்போ தான் சொல்லிட்டு போனார், நீ தான் அவர்கிட்ட சொல்லி மூட்டையை தூக்கி உள்ளே வைக்க சொன்னியான்னு கேட்குறாரு. எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி சரவணன் கேட்க கையை பிடிச்சி இழுத்து கேட்குறாங்க. அதுக்கு தங்கமயிலால் எந்த பதிலுமே சொல்ல முடியல, அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. என்னக்கா செய்கிற தப்பை நீங்கள் பண்ணிட்டு பழியை தூக்கி கதிர் மேலே போடுறீங்க, அப்போ கதிரை பழி வாங்குறதா உங்கள் என்னம்மா, கதிரை பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கள் ராஜி சொல்கிற மாதிரியே நீ கதிரை பழி வாங்கணும்னு நினச்சி தான் அப்படி பண்ணியா, பழி வாங்குற அளவுக்கு அவன் உனக்கு எதுவுமே கெடுதல் பண்ணலையே அப்படின்னு சொல்லி இங்கே கேட்குறாங்க. எல்லாரும் மாறி மாறி கேள்வி கேட்டாலும் எங்கள் தங்கமேலுக்கு பதிலே வரல, அப்படியே அழுக மட்டும்தான் வருது. மாட்டிக்கிட்டோமே பயந்து அழுக தான் ஆரம்பிக்கிறாங்க.
அதே போல் இங்கே செந்தில் சொல்கிறாங்க, நீ சொன்னதை தான் கரெக்டுமேனா, கடைசியில் இவங்களே இப்படிப்பட்ட வேலையை பார்த்துருக்காங்க, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு நினச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. கதிரும் அப்படியே ஆச்சரியத்தோட திகச்சு போய் பார்க்குறாங்க. பாண்டியன், கோமதினு எல்லாருமே தங்க மேலே பயங்கரமாக அழுத்துவாங்க. என்னை மன்னிச்சிருங்க மாமா, நான் ஏதோ புத்திக்கிட்டு போய் தெரியாமல் பண்ணிட்டேன், வீட்டுக்கு தேவைப்படும் நினச்சி தான் எடுத்து வச்சேன், நான் அதை கடைசியில் மறந்தே போயிட்டேன் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா நம்புகிற மாதிரி இல்லை மயிலக்கா, நீங்கள் பேசுகிறதெல்லாம் வித்தியாசமாக இருக்குது, மறந்துட்டீங்களா, நீங்கள் எடுத்து வச்சது உங்களுக்கு எப்படிக்கா மறக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கடைசியில் இங்கே கதிர்மேலையில் பழி போட்டிங்க, இதெல்லாம் நீங்கள் வேணும்னே செஞ்ச மாதிரி இருக்குன்னு சொல்ல, அப்படியெல்லாம் இல்லை ராஜி, அப்படியெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதாக்கா உண்மை, நீங்கள் சொல்கிறத சின்ன குழந்தைக்கு கூட நம்பாது, நாங்கள் எப்படி நம்புவோம் அப்படின்னு சொல்லி இங்கே ராஜி கேட்குறாங்க. அதுக்கு இங்கே பாண்டியனும், எதுவாக இருந்தாலும் உண்மையை சொல்லு மயிலே, நீ சொல்கிறது யாராலையுமே நம்ப முடியாது, எப்படி நீ எடுத்து வச்சது உனக்கு மறக்கும், அது மட்டும் இல்லாமல் அதை எடுத்து வைக்கிற நீ ஸ்டோர் ரூம்ல வச்சுருக்கணும், எதுக்காக இங்கே கட்டிலுக்கு கீழே கொண்டு வந்து வச்சுருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி மாறி மாறி கேள்வி கேட்க அப்படியே பயத்தில் திகைச்சு போய் நிற்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து பாக்கியம் கால் பண்ணுறாங்க. ஃபோன் வேறு கையில் இருக்குது. அப்போ தான் வந்து டக்குன்னு பிடுங்கிக்கிறாங்க. பிடுங்கி இங்கே சரவணன் கையில் வச்சுருக்க டக்குன்னு மைக்கிலையும் போடுறாங்க. மயில், என்ன மயில் பண்ணிகிட்ருக்க, எல்லாம் நினச்ச மாதிரி முடிஞ்சிட்டா, மூட்டை விஷயம் என்னாச்சு, மூட்டையை எடுத்து கட்டிலுக்கடியில் வச்சிட்டியா, மறைச்சு வை, யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கோ, இல்லைனா யாரு கண்ணிலாவது பட்டுச்சுன்னா நீ தான் அந்த வீட்டில் மாட்டிப்பேன், அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ, அப்புறம் வீட்டில் யாரும் இல்லாத நேரம் பார்த்து நான் வரேன், நான் வந்துட்டு அந்த மூட்டையை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. இதில் அந்த கதிர் தான் சிக்கணும், கதிர் சிக்கிறது மூலமாக அந்த வீட்டில் பிரச்சனை வந்து அவங்க ஹனிமூன் போகிறதே நிற்கணும், நீயும் மாப்பிள்ளையும் மட்டும்தான் ஹனிமூன் போகணும், சரியா மயில், அதை ஞாபகம் வச்சுக்கோ, யார் கண்ணுக்கும் படாமல் மறைச்சு வை, வீட்டில் யாரும் இல்லாத நேரம் பார்த்து எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. டக்குன்னு ஃபோனை கட் பண்ணுறாங்க. கட் பண்ணிவிட்டு, பார்த்தீங்கல்லப்பா, நீங்கள் கூட்டிகிட்டு வந்த மருமகன் என்ன வேலை பார்த்துட்ருக்கா பாருங்கள், கதிரும் இங்கே செந்திலும் ஹனிமூன் வரக்கூடாது, அதே நேரம் இந்த மூட்டை உங்கள் அம்மா வீட்டுக்கு போய் சேரணும், இதெல்லாம் உங்கள் அம்மாவோட பிளானாக தான்ப்பா இருக்கணும், இல்லைன்னா ஏன்ப்பா இவ்வளவு கரெக்டாக சொல்லணும் அப்படின்ற மாதிரி சரவணன் கேள்வி கேட்குறாங்க. டக்குன்னு இங்கே மயில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒழுங்கு மாதிரி தான் எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மாவை இப்போவே வர சொல்லு அப்படின்னு இங்கே சரவணன் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு உறைஞ்சி போய் பாண்டியன் நின்றுட்டுருக்காங்க. தான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு மருமகன்னு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினா அந்த மருமக இப்போ எனக்கே எதிரானு இந்த குடும்பத்தை பிரிக்கணும்னு, இந்த குடும்பத்தில் பிரச்சனையை வர வைக்கணும்னு ஒவ்வொரு விஷயமா பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கிறத தெரிஞ்சு பயங்கரமான வருத்தத்தில் நிற்க, அதே நேரம் எங்கள் தங்கமேல் கண்கலங்கி நிற்கிறாங்க. என்னை மன்னிச்சிருங்க மாமான்னு சொல்லி எங்கள் பாண்டியன் காலில் விழுக, பாண்டியன் எதுவுமே பேசாமல் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுறாங்க. எங்கள் சரவணன், நான் என்ன சொன்னனோ அதை மட்டும் செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாரும் வெளியில் போய் நிற்கிறாங்க. எங்கள் தங்கமேல் மட்டும் ரூமில் அழுதுகிட்டே இருக்காங்க, ஃபோனை கையில் வச்சபடி.